கேலி தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் இன்றைய நாள் மாவீரர் நாள் நினைவுகளை நெஞ்சில் கொண்டு தமிழர் தேசிய நினைவெழுச்சி நாளில் கேலி தமிழ் வானொலியில் சிறப்பு காற்றலை எடுத்து வருகின்றோம். அந்த வகையில் நேர்களுடைய படைப்புகளை எடுத்து வருகின்ற சிறப்பு காற்றலையை பதிவு செய்கின்றேன். நவம்பர் மாதம் 27ஆம் நாள் இந்த பதிவு ஏற்படுத்தப்படுகின்றது. நன்றி அபிராமி, உங்களுடைய ஒலி தெளிவு சற்று குறைவாக இருக்கின்றது. இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் சந்திரலீலாமா. ஆமாம், வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்றைய காற்றலை சிறப்பு காற்றலையாக மாவீரர் படைப்புகள் மட்டும் எடுத்து வருகின்றோம் என்பதை இதர நேயர்களுக்கும் சொல்லிக் கொள்கின்றோம். சந்திரலீலாமா, நீங்கள் எடுத்து வாருங்கள் உங்கள் படைப்பை. நல்லது செல்லக்கூடிய நான் நேற்று கேட்டு பார்த்து அங்கோட தலைவற்ற பிறந்த நாள் பாட்டு பாட போறீங்கல்ல, எடுத்து வரங்களம்மா. அந்த சின்ன பிள்ளைகள் செஞ்சோலை சிறார் பாடிய பாடல் நீங்க கேட்டு ரசிங்க அந்த வரிகளை. முட்டி முட்டி பால் குடிக்கும் கண்ணு குட்டி போல நாங்க பத்திக்கிட்டு ஆடுவோமே மாமனோட தோல. முட்டி முட்டி பால் குடிக்கும் கண்ணு குட்டி போல நாங்க பத்திக்கிட்டு ஆடுவோமே மாமனோட தோல. மலை வெட்டி போட்டாக்கா மாமா முடிப்பாரு, பாட்டு கட்டி ஆடணும்னா பார்த்து பார்த்து சிரிப்பாரு. தலைவரும் மாமா தாயின் அம்மா அவரோட வாழான நாள்
குட்டி போல நாங்க தொத்திக்கிட்டு ஆடுவோமே மாமனோட தோல் சின்ன குட்டி. ஆமாம், அதாவது வரிகள் மாறலாம், இசை மாறலாம், எல்லாமே குழப்பலாம். ஆனால் அந்த கொஞ்சு குரலில் அந்த மாமனுக்காக செஞ்சொலைஸ்வரர் பாடிய பாடல் அந்த உணர்வுகளை வார்த்திருக்கின்றீர்கள். இந்த பாடல் முற்றிலுமாக வரிகளை மாற்றியிருக்கிறீர்கள். அது நேரம் இசை இருந்தாலும் அந்த உணர்வு உன்னதமானதம்மா. ஆமா, அங்கேதான் அந்த அன்பு இருக்கிறது. நன்றி அம்மா, மீண்டும் பேசிக்கொள்வோம். நன்றி 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 அம்மா. காற்றறையில் மூத்தோர் அரங்கம். இன்றைய சிறப்பு காற்றை மாவீரர் நாள் நினைவுகளை நாங்கள் எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். காற்றறையில் லக்ஷ்மி அம்மா, நலமா அம்மா? நலமாக இருக்கிறோம். உங்களுடைய உணர்வுகள் இந்த நாட்களில் நீங்கள் அங்கே மலர் தூவி வணங்குகின்ற அந்த நேரடியாக போக முடியவில்லை இந்த முறை. இருந்த இடத்தில் பார்த்தீர்களா நிகழ்ச்சிகளை? அருமையாக இருந்தது. காலை 6 மணிக்கு இருந்து கொண்டே பார்த்து கொண்டிருக்கோம் வைக்கும் வரை. இந்த நிகழ்வு எங்களுக்கு ஒழுங்கு வைத்திருந்த சிடிஆர் வானொலி அனைத்து கலைஞர்களுக்கும் முதல் நன்றி சொல்ல வேண்டும். மிகவும் அருமையாக இருந்தது. வீட்டில் பார்க்கும் பொழுது 12 மணி வரை பார்த்தோம். கேடி தமிழ் வானொலி மட்டுமல்ல, இங்கே பல ஊடகங்கள் நேரடியாக எடுத்து வந்திருந்தனம்மா. அத்தோடு இன்றைய நாளில் ஆரம்பமாகி இருக்கின்ற வேர்கள் என்ற புதிய தொலைக்காட்சியூடாக, கேடி தமிழ் வானொலியூடாக மற்றும் இதர ஊடகங்களூடாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மகிழ்ச்சி. முற்றாக பார்த்தோம். மிகவும் சந்தோஷம். கார்த்திகை பூக்கலாம் கல்லறையில் உறங்கும் எங்கள் கண்மணிகளுக்கு என் குடும்பத்தின் சார்பில் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அவர்களுடைய தியாகம் வீண் போகாது. சிவராஜினி என்றுமே நிலைக்கும். பெரியவர் தியாக சிந்தனை உள்ளவர். அந்த தியாகம் ஒரு நாளும் வீண் போகாது. பிறந்த நாள் என்று சொல்லுவார்கள். அதே போலதான் எங்களுக்கு இன்று வெள்ளிக்கிழமை மிகவும் அருமையான நாள். வெள்ளிக்கிழமை விரத நாள் போலதான் தெரிகின்றது. நிச்சயமாக தாயக மண்ணின் விடுதலைக்காக நோன்பிருந்து உயிர் நோற்றவர்கள். அந்த வீரிய விதைகளின் விதைப்புகள் வீண் போக போவதில்லை. நன்றி அம்மா, மீண்டும் பேசுவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் புஷ்பா அம்மா. நலமாக இருக்கிறோம். அழகான உங்கள் வரவைத்தான் பார்த்து கொண்டிருந்தேன். நான் அடகாத்து வைத்திருந்தேன் கவிதையை தருவதற்காக. ஆமாம், இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மாவீரர்களுக்கு மட்டுமல்ல, வரலாற்றின் பல பதிவுகளை அற்புதமான கவிதைகள் ஊடாக தந்து வருபவர். எங்கே எடுத்து வாருங்கள் உங்கள் கவிதையை. ஆமாம், காலையிலே நாங்கள் மாவீர வணக்கம் எல்லாம் செலுத்தி விட்டு அவருடைய கல்லறைக்கு அதுக்கு முன்னாலே இருந்துதான் நான் தருகிறேன். ஆமாம். உற்றாரை உறவினரை உடன் பிறந்த சகோதரரை உற்றாரை மற்றாரை பிரியமுள்ள சிநேகிதரை சற்றேனும் நினைக்காது தமிழ் மண்ணுக்கு உமது உயிரை உற்றாக அர்ப்பணித்தேன். முதல் வணக்கம் உங்களுக்கே. உற்றாரை உறவினரை உடன் பிறந்த சகோதரரை பெற்றாரை மற்றாரை பிரியமுள்ள சிநேகிதரை சற்றேனும் நினைக்காது தமிழ் மண்ணுக்கு உமது உயிரை உற்றாக அர்ப்பணித்தேன். முதல் வணக்கம் உங்களுக்கே. கற்பூர தீபமாய் காற்றோடு கலந்தவரே, கரும்புலியாய் பணியேற்று காரியத்தை முடித்தவரே, எதிரி முற்றுகையின் போது நஞ்சை முடியாய் கடித்தவரே, முகமூடி கேவங்களால் மோசடிக்கப்பட்டவரே, பட்டாத தமிழ்த்தாகம் மனம் நுறைய கொண்டவரே, வீர வரலாற்று நாயகராய் வாழ்ந்து விட்டு சென்றவரே, வெற்றிகளை குவித்து விட்டு வித்தாகி போனவரே, ஈழ விடுதலையின் நாயகரே, வீர வணக்கங்கள். வஞ்சகரை ஒழிப்பதற்காய் வரிப்புலியாய் கிளர்ந்தெழுந்த பிஞ்சு தொழில்களே, வஞ்சகரை ஒழிப்பதற்காய் வரிப்புலியாய் கிளர்ந்தெழுந்த பிஞ்சு தொழில்களே, பெரும் வகையை எதிர்கொண்டு வெஞ்சமரில் உயிர் நீத்த வங்கிகளே, துஞ்சாது அல்லும் பகலுமாய் அன்னை மண்ணை காத்த வேளை செல்லடி இலகப்பட்ட சிங்கங்களே,
கரிகாலன் அசைக்கும் கரங்களுக்கு சின்னவுடன் செயல்பட்ட சிறுத்தைகளே, விண்ணதிர குண்டு சுமந்து சென்று கொடியோன் மேல் போய் வடித்து மண்டியிட மாட்டான் மரத்தமிழன் என்றதனை அண்டை அயல் நாடுகளும் அனைத்துலகும் அறிய வைத்து பண்டார வெண்ணியனின் பரம்பரையை காட்டுவரே, பண்டார வெண்ணியனின் பரம்பரையை காட்டுவரே, இன்று வரை கொண்டதோர் கொள்கையிலே குறிதவர அம்புகளாய் நின்று செயல்பட்டு நிமிலனடி சேர்ந்தவரே, உங்களுக்கு நன்றி கடன் செலுத்த நாம் ஒன்றும் கடன் பட்டோம், உங்களுக்கு நன்றி கடன் செலுத்த நாம் ஒன்றும் கடன் பட்டோம். வளம் கொண்ட தமிழீழம் மலர்ந்தாக வேண்டும் என்று மனம் கொண்ட ஆசைகளை மண்ணுக்காய் அர்ப்பணித்து பலம் கொண்ட படையென்று பலர் ஓட்டும் திறன் கொண்டு களம் சென்று பகை வென்று களத்தினிலே விடையுண்ட இளங்கன்று குட்டிகளே, இளங்கன்று குட்டிகளே, உமை இழந்து விட்ட பாவிகள் நாம். மண்ணிலே முத்தாய் விளைந்து மண்ணிலே வித்தாய் புதைந்தீர், வெண்ணிலா கனவுகளை இதயமதில் நீர் சுமந்தீர். கண்ணியத்தின் புறப்புடங்கால், கண்ணியத்தின் புறப்புடங்கால் கண் சொரிந்து நிற்கின்றோம், கண்ணியத்தின் புறப்புடங்கால் கண் சொரிந்து நிற்கின்றோம். உங்கள் கால் பிடித்து தொட வேண்டும் கல்லறையை விட்டெழுங்கள், உங்கள் இரு கால் பிடித்து தொட வேண்டும் கல்லறையை விட்டெழுங்கள். பார் முழுதும் போற்றுகின்ற படைப்பலத்தை பெற்றீர்கள், பாரதத்து படைய கூட பயந்தோட வைத்தீர்கள். பார் முழுதும் போற்றுகின்ற படைப்பலத்தை பெற்றீர்கள், பாரதத்து படைய கூட பயந்தோட வைத்தீர்கள். யார் துணையும் இல்லாமல் போர்முனைக்கு சென்றீர்கள், யாம் இருக்க பயம் வேண்டாம் நாட்டவரே என்றீர்கள். பேரறியா மனிதருக்காய் பிந்தி வரும் சந்ததிக்காய் பெற்றவரும் அறியா பெருந்தியாகம் செய்தீர்கள். தீர்வு வர வேண்டும் என்று தினமும் துடி துடித்தீர்கள், தேடி வந்த பகை முடிக்க தீப்பிழம்பாய் வெடித்தீர்கள். தீர்வு வர வேண்டும் என்று தினமும் துடி துடித்தீர்கள், தீர்வு வர வேண்டும் என்று தினமும் துடி துடித்தீர்கள், தேடி வந்த பகை முடிக்க தீப்பிழம்பாய் வெடித்தீர்கள். யார் இவர்கள், யார் இவர்கள் என்று உலகம் நாட்டிசையும் கேட்டு நிற்க நாங்கள் தான் தமிழ் புலிகள் நானிலத்தில் இறந்தீர்கள். யார் இவர்கள் என்று உலகம் நாட்டிசையும் கேட்டு நிற்க நாங்கள் தான் தமிழ் புலிகள் நானிலத்தில் இறந்தீர்கள். ஊருலகம் அறியாமல் ஓய்வெடுத்துக் கொள்வீர்கள், ஊருலகம் அறியாமல் ஓய்வெடுத்துக் கொள்வீர்கள். உங்கள் உயிர்க்குடையின் பின்தானே உங்கள் பெயர் சொன்னீர்கள், உங்கள் உயிர்க்குடையின் பின்தானே உங்கள் பெயர் சொன்னீர்கள். அடிபட்ட தமிழ் அன்னை அடிமை தலையறுக்க அண்ணனுக்கு துணையாக அருகிருந்த தம்பிகளே, அடிபட்ட தமிழ் அன்னை அடிமை தலையறுக்க அண்ணனுக்கு துணையாக அருகிருந்த தம்பிகளே, இடிபட்டு மிதிபட்டு இடப்பட்ட தமிழினத்தை மீண்டும் இழ வைத்து ஒருமித்து இயங்க வைத்த தங்கைகளே, முடிவொன்று வர வேண்டி விலை கொடுத்த வங்கிகளே, முடிவொன்று வர வேண்டி விலை கொடுத்த வங்கிகளே, விடுதலைக்கும் இலக்கணத்தை விதித்து விட்டு சென்றவரே, தம் அடையாளம் தலை துடைத்து அடைந்து நின்ற தமிழினத்தை அவர் அகதியல்ல தமிழீழம் அவர்க்குரிய நாடன்று, அவர் அகதியல்ல தமிழீழம் அவர்க்குரிய நாடன்று உயிர் கொடையாலே ஒளி கொணர்ந்து குனிந்த தலை நிமிர வைத்து குலமானம் தலை காத்த கொழுந்துகளே, குலமானம் தலை காத்த கொழுந்துகளே, ஆழக்கடல் மீதும் தரை மீதும் காவியங்கள் படபடைத்து கல்லறையில் உறங்குகின்ற காவியத்தின் நாயகரே, வெறும் மடலோடு மறைகின்ற வரலாறு இதுவல்ல, வெறும் மடலோடு மறைகின்ற வரலாறு இதுவல்ல. உங்கள் மாவீர புகழ் வாழும் மரத்தமிழன் வாழும் வரை, உங்கள் மாவீர புகழ் வாழும் மரத்தமிழன் வாழும் வரை அத்தனை தமிழர்களும் உள்வாங்கும் மூச்சு காற்றில் கலந்துள்ள உணர்ச்சி துளிகளாய் நீங்கள் என்றுமே வாழ்வீர்கள். அத்தனை தமிழர்களும் உள்வாங்கும் மூச்சு காற்றில் கலந்துள்ள உணர்ச்சி துளிகளாய் நீங்கள் என்றுமே வாழ்வீர்கள். அற்புதமான கவிதை. அத்தனை தமிழர்களும் உள்வாங்கும் மூச்சு காற்றில் அவர்களுடைய துளிகள் எங்களுக்குள்
உள்வாங்கப்படும் நாளில் இந்த நாங்கள் புது மூச்சை பெற்றுக்கொள்கின்றோம். புத்துணர்ச்சியோடு அவர்கள் கனவுகளை சுமக்கின்ற வல்லமையை உறுதிமொழி எடுத்து பெற்றுக்கொள்கின்றோம் என்பதுதான் உண்மை. நன்றி, நன்றி. இணைந்திருக்கின்ற அடுத்த நேரை இணைத்துக் கொள்கின்றோம். இது மண்ணை மனங்களை நேசிக்கும் கேரிய தமிழ் வானொலி. வணக்கம். இல்லை அபிராமி, நீங்கள் படித்து விட்டீர்களாமா? நன்றாக படித்திருந்தீர்கள், சிறப்பாக. எனவே அடுத்தவர்களுக்கும் வாய்ப்பு கொடுப்போம். நீங்கள் சிறப்பாக படித்திருந்தீர்கள். வணக்கம். வணக்கம். காற்றலையில் யார் பேசுகிறீர்கள்? நலமா? நாங்கள் நலமாக இருக்கிறோம். சரி, எடுத்து வாருங்கள். கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கிறது. நீங்கள் ஏதோ ஒரு எதிரொலி கேட்டுக்கொண்டிருக்கின்றது, அதனால் அதை பார்த்துக் கொள்ளுங்கள். மகாலிங்கம் ஐயாவா பேசுகிறீர்கள்? இங்கிலாந்திலிருந்து மகாலிங்கம் ஐயா பேசுகிறீர்களா? சரி சரி, எடுத்து வாருங்கள். சற்று உங்களுடைய ஒளி வாங்கி கிட்டே உங்களுடைய வாயை வைத்து பாடுங்கள்.
அற்புதமாக பாடியிருந்தீர்கள். சிறப்பு, மிகச் சிறப்பு. மாலிங்கம் ஐயா, இன்றுதான் சரியாக வந்தது. அந்த ஒலித்தெளிவின் உச்சம் இன்று சரியாக வந்தது. இதை சரி பார்த்துக் கொள்ளுங்கள். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. இந்த ஒலித்தெளிவு எப்படி வந்ததோ அந்த இடத்தில் வைத்து சரியாக எடுத்து வாருங்கள். இன்று நன்றாக வந்தது. அதுதான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. சரி, அருமையாக பாடுகின்றவர் நீங்கள். உங்களுடைய பாடல்கள் சிறப்பாக எடுத்து வரப்பட்டதில் மகிழ்ச்சி. நாங்கள் இங்கிலாந்திலிருந்து மகாலிங்கம் ஐயா, நன்றி. மீண்டும் பேசிக்கொள்வோம். காற்றறையில் அடுத்து இணைந்து கொள்ளும் நேயர், வணக்கம். வணக்கம் யோகானந்தம் ஐயா, பாடல் ஆசிரியர் யோகானந்தம் ஐயா. நலமாக இருக்கிறோம். கார்த்திகை, எங்கள் கார்த்திகை நாயர்களுக்கு இன்று இந்த கார்த்திகையில் ஒரு சிறப்பு இருவட்டை மாலையாக எடுத்து வந்து சூடி இருக்கின்றீர்கள், சூடி மகிழ்ந்திருக்கின்றீர்கள். ஒரு பாடல் ஆசிரியராக பரிணமித்திருக்கின்றீர்கள். 2வது இருவட்டு. அந்த வகையில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம். எங்களுடைய ஒரு நல்ல ஒரு எழுத்தாளராக, பாடல் ஆசிரியராக நீங்களே மட்டமைத்து, நீங்களே பாட்டெழுதி, நீங்களே பாடுகின்ற அந்த திறன், பல்துறை ஆற்றல் எங்கே எடுத்து வாருங்கள். இன்றைய பாடல் என்ன பாடல்? புதிய பாடலா அல்லது இருவட்டில் வெளிவந்த பாடலா? எனவே புதிய 3வது இருவட்டுக்கான தயாரிப்புகள் ஆரம்பித்திருக்கின்றன. வாழ்த்துக்கள். காலத்தில் அவருக்கு பாடலும் பாக்கியம் என கிடைத்ததுக்கு நான் வணங்கிய இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். ஏனென்றால் எல்லா அந்த மாவீரனுக்கும் மாவீர செல்வங்களுக்கும் இந்த பாடல் எழுதி பாடக்கூடிய ஒரு பாக்கியம் அந்த இறைவனுக்கு நான் நன்றியை சொல்லிக்கொண்டு, அத்தோடு இன்று மாவீரர்களுக்கு கல்லறையை ஒழுங்கிக் கொண்டிருக்கும் மாவீர செல்வங்களுக்கும் என் தலை சார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கல்லறையில் உறங்கும் மாவீர காவல் தெய்வங்களை தொழுவதற்கு எத்தனை தடைகள் பகவன் போட்டாலும் நெஞ்ச மன்னன் கல்லறையில் உறங்கும் அந்த மாவீரர்களை தொழுவதை எந்த சக்தியாலும் செய்ய முடியாது. ஒவ்வொரு தமிழரும் இருக்கும் வரை மாவீரர்கள் தொழுவதை எந்த கோப்பானாலும் பார்க்க முடியாது. மாவீரர் செய்த தியாகம் என்றும் வீண் போகாது. அத்தோடு அவர்கள் கண்ட கனமும் பலிக்கும். தமிழீழம் நிச்சயம் மலரும். அதை இவனாலும் தடுக்க முடியாது. அந்த வகையில் கல்லறை தெய்வங்களுக்கும் இந்த பாடலை நான் சமர்ப்பிக்கின்றேன். எடுத்து வாருங்கள். வந்தது கார்த்திகை மாதம், இது மாவீர புகழ் பாடும் நேரம். கார்த்திகை பூவை கொய்வோம், அதை மாவீரர் பாதத்தில் சேர்ப்போம். வந்தது கார்த்திகை மாதம், இது மாவீரர் புகழ் பாடும் நேரம். கார்த்திகை பூவை கொய்வோம், அதை மாவீரர் பாதத்தில் சேர்ப்போம். அதை மாவீரர் பாதத்தில் சேர்ப்போம். அவர் படைத்தார் வீர சரித்திரம், தலை நிமிந்தோம் தமிழர்கள் நாங்கள். அவர் படைத்தார் வீர சரித்திரம், தலை நிமிந்தோம் தமிழர் நாங்கள். நாளை மலரும் ஈழமன்றே மாவீரர் புகழ் பாடி மகிழும். நாளை மலரும் ஈழமன்றே மாவீரர்கள் புகழ் பாடி மகிழும். வந்தது கார்த்திகை மாதம், இது மாவீரர் புகழ் பாடும் நேரம். கார்த்திகை பூவை கொய்வோம், அதை மாவீரர் பாதத்தில் சேர்ப்போம்.
இது மாவீரர் புகழ் பாடும் நேரம். கார்த்திகை பூவை கொய்வோம், அதை மாவீரர் பாதத்தில் சேர்ப்போம், அதை மாவீரர் பாதத்தில் சேர்ப்போம். நாளை மலரும் ஈரம் நீங்கள் சிந்திய குருதி பூவல்லவா. நாளை மலரும் ஈரம் நீங்கள் சிந்திய குருதி பூவல்லவா. மலரும் தேசம் மலர் தூவி வணங்கும், மலரும் தேசம் மலர் தூவி வணங்கும், மனதில் வைத்து போற்றி வணங்கும், மனதில் வைத்து போற்றி வணங்கும். வந்தது கார்த்திகை மாதம், இது மாவீரர் புகழ் பாடும் நேரம். கார்த்திகை பூவை கொய்வோம், அதை மாவீரர் பாதத்தில் சேர்ப்போம், அதை மாவீரர் பாதத்தில் சேர்ப்போம். வாருங்கள் செல்வோம், மாவீரர்கள் கல்லறைக்கு செல்வோம். வாருங்கள் செல்வோம், மாவீரர்கள் கல்லறைக்கு செல்வோம். தீபங்கள் ஏற்றி தொழுவோம், தீபங்கள் ஏற்றி தொழுவோம். அவர் கனவை நினைவாக்க சபதம் எடுப்போம், அவர் கனவை நினைவாக்க சபதம் எடுப்போம். வந்தது கார்த்திகை மாதம், இது மாவீரர் புகழ் பாடும் நேரம். கார்த்திகை பூவை கொய்வோம், அதை மாவீரர் பாதத்தில் சேர்ப்போம், அதை மாவீரர் பாதத்தில் சேர்ப்போம், அதை மாவீரர் பாதத்தில் சேர்ப்போம். தமிழன் தாகம், தமிழீழம் தாயகம். ஐயா, நீங்கள் விடைபெறும் முன்பாக தேசிய தலைவருடைய பரிமாண அந்த பார்வையில் அவர் கலைஞர்களை எப்பொழுதும் தமிழுக்கும் கலைக்கும் முதலிடம் கொடுத்திருந்தார். ஏனென்றால் அது வீரர்கள் கூட, மண்ணில் போராடுகின்ற போர் வீரர்கள் கூட அந்த கலையிலும் தமிழும் தூய தமிழ் பேசுவதிலும் அந்த தமிழை வாழ வைப்பதிலும் உயர் பணியாற்ற வேண்டும் என்று விரும்பியதில் பல்வேறு விடயங்களை முன்னெடுத்திருந்தார். அந்த வகையில் இப்பொழுது அந்த கலையும் தமிழும் போராடும் வல்லமை பெற்றிருக்கின்றது. உங்களை போன்ற படைப்பாளிகள் தொடர்ச்சியாக ஆவணப்படுத்தல்கள் படைப்புகளை எடுத்து வர வேண்டும். கேடிய தமிழ் வானூடாக நீங்கள் முதலில் பாடல்கள் பாடுகின்ற பொழுது வியந்தேன். இப்பொழுது பாடலாசிரியராக பரிணமித்து 3வது இருவட்டுக்கான பாடல் இன்றைய கார்த்திகை மலர் கார்த்திகை பூவாக எடுத்து வந்து தூவி இருக்கின்றீர்கள். இந்த பாடல் அடுத்த இருவட்டுக்கு தயார்படுத்தப்படும் என்று நினைக்கின்றேன். தலைவன் பாடல், தலைவன் வகுத்த பாதை, தலைவனின் பாதையில் வந்த வீர புலிகளுக்கு பாடும்போது எங்களுக்கு உண்மையை சந்தோஷம் இருந்தால், தங்க தலைவன் விரைவில் வருவான், நீயும் கலங்காதே தமிழா, அவர் மீண்டும் வருவார், பகையை முடிப்பான், கலங்காதே தமிழா, நீ கலங்காதே தமிழா. தங்க தலைவன் விரைவில் வருவான், நீ கலங்காதே தமிழா. கோடிகதிர் தேவன் வரவை கண்டு ஈழம் மலருமடா, சூரிய தேவன் வரவை கண்டு ஈழம் மலருமடா. அது பருவம் போடும் ஆட்டம் எல்லாம் அடங்கி போகுமடா, அடங்கி போகுமடா. தங்க தலைவன் விரைவில் வாழ்வார், நீ கலங்காதே தமிழா, அவர் மீண்டும் வருவார், பகையை முடிப்பான், தாராதே தமிழா. சூரிய தேவன் வரவை கண்டு ஈழம் மலருமடா, அன்று பகைவன் போடும் ஆட்டம் எல்லாம் அடங்கி போகுமடா. வாழ்வை தந்த வீரனடா, அவன் வல்லவன் தானடா, வாழ்வை தந்த வீரனடா, அவன் வல்லவன் தானடா. அவர் வரவால் மீண்டும் புலியன பாயம் தமிழர் வீரமடா, அவர் வரவால் மீண்டும் புலியன பாயும் தமிழரின் வீரமடா, தமிழரின் வீரமடா. தமிழ் அன்னையின் விளங்கி ஒடியும் காலம் வரும் என்று நம்பிக்கை கொள்ளடா, தமிழ் அன்னையின் விளங்கி ஒடிபட உடையும் நம்பிக்கை கொள்ளடா.
தமிழாம் தங்க தலைவன் விரைவில் வருவான் நீ கலங்காதே தமிழாம் அவர் மீண்டும் வருவார் பகையை முடிப்பார் தளராதே தமிழாம் நீ தளராதே தமிழாம் காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் கலங்காதே தமிழாம் காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் கலங்காதே தமிழாம் கரிகாலம் காட்டிய வழியில் இருக்கு கலங்காதே தமிழாம் கரிகாலம் காட்டிய வழியில் இருக்கு கலங்காதே தமிழாம் கயவரின் வலையில் விழுந்து விடாமல் கவலைப்படாமல் இருக்கா எங்கள் காரில் மறையும் காலம் வரும் என்று நம்பிக்கை கொள்ளடா எங்கள் காரில் மறையும் காலம் வரும் என்று நம்பிக்கை கொள்ளடா தலைவன் தந்த பாதை இருக்கு நம்பிக்கை கொள்ளடா புலம்பெய தமிழாவும் இடம் தந்த பொறுப்பை சுமவடாம் உன் பொறுப்பை சுமவடாம் எமக்குள் இருக்கும் மனக்கரம் எமக்குள் இருக்கும் பகையை மறப்போம் எமக்குள் இருக்கும் பகையை மறப்போம் பகையை வெல்வோமடா எமக்குள் இருக்கும் பகையை மறப்போம் பகையை வெல்வோமடா என் தேடிய தலைவன் மீண்டும் வருவான் நம்பிக்கை கொள்ளடா நன்றி நன்றி நல்ல பாடல் நன்றி மனம் பேசுவோம் 1000 கோடி கதிர்கற்றைகள் கொண்ட ஆதவனிடமிருந்து ஒவ்வொரு தமிழனும் ஒற்றை கதிர் எடுத்து தீ ஏந்தி எமக்குள் தீப்பற்றி கொண்டால் போதும் தமிழீழம் எங்கள் வாசல் வந்து சேரும். வணக்கம் வணக்கம் காற்றலையில் நான் நினைத்து கொண்டே இருந்தேன் உங்களுடைய கவிதையை நேற்று வாசித்திருந்தேன். ஆகவே 66 அண்ணனுக்கு என்ற அந்த கவிதை ஒன்று தந்திருந்தீர்கள். அதை நான் இணைய வழியாக பெற்று அதை வாசித்திருந்தேன். உங்களுடைய வருகை வர வேண்டும், நீங்கள் வர வேண்டும். எப்பொழுதும் மாவீரர் காலம் முள்ளிவாய்க்கால் காலத்தில் அருமையான கவிதைகளை தருவீர்கள். லண்டனிலிருந்து ரேணுகா உதயகுமார், எங்கே எடுத்து வாருங்கள் உங்கள் கவிதை. நான் ராஜமுகுந்தனா இருக்க வேண்டும் நினைக்கின்றேன். நான் தலைவரை பற்றி நேரே வானலில் வந்து கவிதையை தந்திருந்தேன். சரி சரி, எங்கே இன்று மாவீரருக்காக நீங்கள் கொஞ்சம் நேர மாற்றங்கள் வர்றது. இது சரி, எங்கே எடுத்து வாருங்கள் உங்கள் கவிதையை. நீண்ட கவிதை எடுத்து வாருங்கள். கார்த்திகை 27. காந்தள் மலர்கள் கண் சிமிட்டும் நேரம், காந்தள் மலர்கள் கண் சிமிட்டும் மாதம், எங்கள் வேந்தன் தலைவன் விழிதிறந்த மாதம், ஏந்தி விளக்குகளோடும் மலர் தூவும் மாதம், கார்மேகம் கண்ணீர் சொரிய, காற்று பனி தோய்த்து மெல்லென வீச, நிலம் வேர்த்து வெடிப்பெடுக்க நிலத்தடி தெய்வங்கள் நிமிர்கின்றன. நிலம் தோண்டி உழுதெறிந்தாலும் நிலம் தோண்டி உழுது எறிந்தாலும் கலந்திருக்கும் கல்லறை தொட்டில்கள் மண்ணோடு வேரறுத்து எறிந்தாலும், கலந்திருக்கும் கல்லறை தொட்டில்கள் மண்ணோடு வேரறுத்து இருந்தாலும் ஊடறுத்து வரும் காந்தல் பூக்கள் விரிந்து கிடக்கிறது வீரத்தின் நிலமதில், ஊடறுத்து வரும் காந்தல் பூக்கள் விரிந்து கிடக்கிறது வீரத்தின் நிலமதில். கல்லறை தெய்வங்களை நெஞ்சறையில் நினைவிருத்தி வல்லவர்கள் அவர்களை வணங்குகின்ற மாதமதில், உங்களின் நினைவுகளை உள்ளத்தில் எண்ணும் போது உள்ளே என்னமோ ஊதித்திருக்கின்றதே. செல்ல பூக்களை சிரமாக்கியவர்களே, என்னமோ எல்லாம் எழுகிறது மனதுக்குள். உரை நிலையானதே தவிர உன்னதம் மாணவர்களை கதை ஒன்றும் படவிட மாட்டோம், கதை ஒன்றும் படவிட மாட்டோம் காவியம் மாணவரே. எங்கே தமிழீழம், என்னாச்சு தமிழீழம்? வில் விட்டேகும் மம்பாய் புதுவையின் சொல் நாடு எங்களை துளைத்தெடுக்கின்றது. குழிகளில் விழி திறக்கும் தெய்வங்களே, பழியேற்றி நிற்கின்றோம், பழியேற்றி நிற்கின்றோம். இம்முறையும் பழியேற்றி நிற்கின்றோம். எதுவும் இல்லை, எதுவும் இல்லை எங்களிடம். அவன் இல்லாமல் ஒரு அடி கூட நகர்த்த முடியவில்லை எங்களால், அவன் இல்லாமல் ஒரு அடி கூட நகர்த்த முடியவில்லையே எங்களால்.
உயிரோடு உங்களை உள்ளனுப்பி உடலமாய் உங்களை வெளியெடுத்து உயிரோடு உங்களை உள்ளனுப்பி உடலமாய் உங்களை வெளியெடுத்து பூமெத்தையில் உங்களை படுக்க வைத்து புதைகுழியில் உங்களை விதைத்தோமே விழிநீர் சொரிய புதைகுழியில் விதைத்தோமே விழிநீர் சொரிய எதை எடுத்தோம் எதை உறுதி எடுத்தோம் என்றும் உறங்கிய கோவில்கள் உடைத்தெறியப்பட்டாலும் எங்களையும் மண்ணில் புதைத்தாய் எம்மண்ணை எங்கே புதைப்பாய் காசி அண்ணனின் எழுத்துக்கள் துளைக்கட்டும் எதிரியை சந்ததிகள் தரைநிவர தலை தமை ஈந்து சிலுவை சுமந்தவரை நினைத்து பார்க்க நெஞ்சு கணக்கிறது உனக்கெனவு ஏதுமில்லாத உன்னதங்களே தம்முயிர் தந்து எம்மினம் காத்தவரே கருப்பை உறவின் கனவை தள்ளி நெருப்பை சுமக்கும் நெஞ்சூரம் கொண்டவரே கருவறுக்க வந்தவரின் கதை முடித்து காவியம் ஆனவரே பெரிதையா பெரிதையா உங்கள் தியாகம் பேறு பெற்ற தலைவனின் போற்றுதற்குரியவரே அரிதையா அரிதையா உங்களைப் போல் உத்தமர்கள் உலகத்தில் உதிப்பது அரிதையா தற்கொடையானதையா உங்கள் கொடை கொடையானாலும் இதற்கு ஈடு இணையாகாது ஒருபோதும் ஒன்றா இரண்டா ஒட்டு மொத்தமாயல்லவா முறித்து கொடுத்தோம் கன்றாய் பயிராய் காய்த்து குலுங்கிய மரமாய் உடல் சிதறியதாய் உள்ளே நஞ்சு ஊறியதாய் கடலில் எரிந்த கட்டையாய் கைகால் முகமற்ற முண்டமாய் எலும்பு சதையற்றவையாய் எத்தனை வகையில் இவர்களை கொடுத்தோம் சொல்லுங்கள் எத்தனை வகையில் இவர்களை கொடுத்தோம் சத்தியம் செய்து எதை நாம் உறுதியெடுத்தோம் கல்லறை தெய்வங்களின் கனவுகளை சுமந்தபடி காந்தல் மலரோடு கைகளில் தீபமேந்தி எங்கே ஒரு தரம் விழிகளை இங்கே துறவுங்கள் என்னும் கல்லறை பாடல் இதயத்தை உலுக்கி எடுக்க என் அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய தமிழீழ மக்களே என மகத்தான தலைவனின் மாவீரர் உரைவரும் நேரம் அதில் எத்தனையோ எண்ணங்கள் ஆழி பேரலையாய் இதயத்துள் கொந்தளிக்க நிசப்தமாய் நிமிடங்கள் நகர்ந்து செல்லும் முள்ளிவாய்க்கால் முடிவல்ல பல செய்திகளையும் சொல்லி செல்கின்றது எங்களுக்கு விதைகுழியாய் நடுகல்லாய் வீழ்களவாய் வீடாய் கோபுரமாய் ஒன்றாய் கூட்டி கட்டிய கோயில்களாய் நிறையாய் வெளித்தெரிய உடல் தொட்டில்களில் உறங்கிக் கொண்டிருந்தவர் ஆரும் வரவில்லையே என்று அழைப்பது கேட்கிறது இம்முறை எங்களுக்கு ஆரும் எங்களை தேடி வரவில்லையே என்று அழைப்பது கேட்கிறது எங்களுக்கு ஆறாத கனவோடு அடைந்ததை அயத்து விட்டீர்களா என்ற அசரீதி எங்களை அதிர வைக்கிறது தீராத வேட்கையுடன் தான் தேசமெங்கும் நாங்கள் திரிகின்றோம் ஆறாரோ பாடிய எங்கள் ஆரத்தி வயல்களில் நின்று ஆறாரோ எல்லாம் அலைகிறார்கள் தெய்வத்தின் திருக்கோயில்கள் தீட்டுப்பட்டு தீண்டாமல் கிடக்கிறது தேசத்து மக்களே தெரிகிறதா உங்களுக்கு வெளிநாட்டு சொகுசு எல்லாம் விதையானவர்கள் போட்ட பிச்சை தண்டனையற்ற குற்றவாளிகளாய் அண்டமெங்கும் அலைகிறோம் இவ்வருடமும் என்ன செய்ய போகிறோம் அவர்களுக்கு கல்லறை தெய்வங்களை கருவறையில் சுமந்தவர்கள் துஷ்டர்கள் இடித்தெடுத்த துயிலுமில்ல தொட்டில்களை எட்டத்தே நின்று பார்த்து எண்ணங்கள் அலைமோத விளக்கேற்ற வழியின்றி விழியால் ஒளியேற்றி விளைந்த விடுதலை வயல்களை தவழ்ந்த வயிறதில் தடவி பார்ப்பது தரணிவாள் தமிழர்களே உங்களுக்கு தெரிகிறதா பெற்ற வயிறு பத்தி எறிய கூட பிறந்தவர்கள் குமுறியடா ஒன்றாய் களமாடியவர்கள் ஊமையாய் கண்ணீர் வடிக்க ஆயுதம் மௌனமாகி ஆண்டு 10 தாண்டி அறவழி போர்களை அகிலத்தில் தொடுக்கின்றோம் தான் நாங்கள் வீரியத்துடன் உங்களைப் போல விரைவாக்க முடியவில்லையே உற்றை சொல் மந்திர பேரால் புற்றரும்பாய் புறப்பட்டோம் இப்போது வற்றிய தன் மீனாய் பற்ற வழியின்றி பரத வைக்கின்றோம் நாங்கள் உரிமைய ஆயுதங்கள் உறங்கி நிலையான போது நரம்புகள் அறுபட்டு கம்பிகளுக்குள் துறைப்பட்ட கண்ணகிகள் எத்தனை கசைக்கு நுகரப்பட்ட காந்தல்கள் தான் எத்தனை
இவர்களை சொல்லித்தானே உயிர் பிச்சை கேட்டோம் நாங்கள். ஆறும் விதைத்து அறுவடையாகட்டும், ஆறும் விதைத்து அறுவடையாகட்டும், சேரும் பலனை சேர்ந்து அனுபவிக்கவா புலத்து தமிழர்கள் நாம் பொறுத்து கிடக்கின்றோம். உனக்கு ஒரு சிலருக்கு மட்டுமா உறவுகள் ஊரிலுண்டு, ஒரு சிலருக்கு மட்டுமா உறவுகள் ஊரிலுண்டு. ஒட்டுமொத்த தமிழர்களின் உறவுகளும் அங்குதானே. மண்ணுக்கு 3 மாவீரரை தந்த எண்ணற்ற பெற்றோர்கள் அங்கு. சிலுவைகளை தாங்கி சிறகுகள் கொடுக்க உறவுகள் எத்தனை உதவினால் சொல்லுங்கள். நிழல்லற சொந்த நிஜமாக்கி காட்டியவர்கள் தணலிடை எரிந்த போது தாங்கவில்லையே அவர்களை நாங்கள், தணலிடை எரிந்த போது தாங்கவில்லையே அவர்களை என்ற உண்மையான குற்றம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றதல்லவா. இதய பூமியின் உதய சூரியன்களே, இதய பூமியின் உதய சூரியன்களே, எங்கள் பக்தரை மாற்று தங்கங்களே, முத்திரை பதித்த முத்துக்களே, பதுக்கி வைத்து பாதுகாக்க வேண்டிய புழுது மண்ணின் பொக்கிசங்களை ஊழி கூத்தின் உதிர சரித்திரத்துக்குள் புதையாகி போன விதைகளே, உங்களை அள்ளி அணைக்கவும் இல்லை, கொள்ளியும் வைக்கவில்லை. உங்களை அள்ளி அணைக்கவும் இல்லை, கொள்ளியும் வைக்கவில்லை. பெட்டியுள்ளும் நீங்கள் இல்லை, வீர கொடி எதுவும் போர்க்கவில்லை, மாலையும் போடவில்லை, மலப்படுக்கையும் உங்களுக்கு இல்லை. இவ்வளவு முள்ளிவாய்க்காலில் மாலையும் போடவில்லை, மலப்படுக்கையும் அங்கு இல்லை, ஊர்வலமாயும் போகவில்லை, உங்களுக்கு மலர் தூவவும் இல்லை. எங்கள் தலைவன் வந்து இறுதி வணக்கம் செய்யவும் இல்லை. சமமானவர்களே, உத்தவர்களே, உயர்வாகி போனவர்களே, வித்தாகி எங்கள் மண்ணில் மீண்டும் முத்துக்களாய் நீங்கள் முகை வெடித்தீர்கள். கரியாகி போன மண்ணில் கரிகாலன் வரியாகி ஈழம் உருவாகும் போது உங்களின் பெயர் அங்கு உச்சத்தில் இருக்கும் ஐயா, உங்களின் பெயர் அங்கு உச்சத்தில் இருக்கும் ஐயா. மறந்து நாம் வாழ்வதற்கு காலம் ஆகி வந்த கதை ஒன்றுமல்ல முள்ளிவாய்க்கால், மறந்து நாம் வாழ்வதற்கு காலம் ஆகி வந்த கதை அல்ல. கண் முன்னே நடந்த அக்கினி பயணம் தானே அத்தனையும், கண் முன்னே நடந்த அக்கினி பயணம் தானே அத்தனையும். ஐநாவும் பொய்னாவாகலாம், ஐரோப்பியமும் மறுக்கலாம் எங்களை, ஐநாவும் பொய்னாவாகலாம், ஐரோப்பியமும் மறுக்கலாம். 50 நட்சத்திரமும் அசோக சக்கரமும் இணைத்தலைமை நாடுகளும் இணைந்து துணை போகலாம். எப்படி ஐயா நாங்கள் மறப்பது இவர்களை? எப்படி ஐயா நாங்கள் மறப்பது இவர்களை? கருப்பு சூரியன் சொன்னது போல் மறக்கவும் முடியவில்லை, எங்களால் மன்னிக்கவும் முடியவில்லை. கருகியது ஒன்றும் பயிர்கள் அல்லவே, கருகியது ஒன்றும் பயிர்கள் அல்லவே, எங்கள் உறவுகளின் உயிர்கள் அல்லவா அத்தனையும், உறவுகளின் உயிர்கள் அல்லவா அத்தனையும். விடிகாலை பொழுதொன்றை விடையாக்கி தருவதற்கு ஈழ கரிகாலன் எழுவானில் கதிரவனாய் எழுவான். விடிகாலை பொழுதொன்றை விடையாக்கி தருவதற்கு ஈழ கரிகாலன் எழுவானில் கதிரவனாய் எழுவான். தலைவனின் பாதையில் தமிழினம் உயிர் பெறும், தலைவனின் பாதையில் தமிழினம் உயிர் பெறும். தனியர சென்றிடுவோம், இந்த நிலை பெறும் போதிலும் நிமிர்வோம், உங்களின் நினைவுடன் வென்றிடுவோம், உங்கள் நினைவுடன் வென்றிடுவோம், நாங்கள் சென்றிடுவோம். அறச்சீற்றத்தின் அத்தனை சொற்களையும் இந்த அற்புதமான படைப்பினூடாக துளி துளியாய் எடுத்து வந்தீர்கள். 1000 எரிமலையின் குழம்புகள் இங்கே நெருப்பாற்றை கக்கி அவை பெருகி வருகின்ற வழியெல்லாம் தடைகள், அத்தனை மடைகளை உடைத்து பெருவெள்ளம் பாய்ச்சி ஒற்றை கடலில் ஒன்று சேர்ந்தால் போதும் எங்கள் மண் விடியல் பெறும். அத்தனை கதிர்கற்றைகளையும் இங்கே எடுத்து வருவதற்கு ஆதவராய் எவரும் இல்லை. ஆனால் ஒற்றை கதிரேனும் எடுத்து வந்து தீப்பந்தம் ஏற்றி வருகின்ற அத்தனை தமிழர்களுடைய எழுச்சியில் தமிழம் விடியும் கூட்டு கதிரவரின் ஒளியில் என்று கூறி அற்புதமான படைப்பை எடுத்து வந்த ரேணுகா உதயகுமார், உங்களுக்கு நன்றி. மீண்டும் பேசிக்கொள்வோம். தொடர்ந்தும் இவற்றை நீங்கள் ஆவணப்படுத்த வேண்டும், நூலாக்க வேண்டும் என்று தாழ்மையாக வேண்டிக் கொள்கின்றேன். இவற்றை நீங்கள் தவற விட்டு விடாதீர்கள். இவை இந்த காலத்தின் பதிவு, இந்த அதாவது எங்கள் விடுதலையின் எழுச்சியின் விதைப்புகளை மட்டும் நீங்கள் பதிவாக்கவில்லை. முள்ளிவாய்க்காலில் அங்கே நீங்கள் சொன்னது போல் அத்தனை மரியாதையும் கொடுத்து நாங்கள் எங்கள் குழந்தைகளை, எங்கள் மாவீரர்களை எதையும் நாங்கள் நினைவில் கொள்ள முடியாத அந்த வரலாற்றின் சீற்றம், அந்த கொடுமை, அந்த அநீதிகள் இவையாவும் பதிவாகி இருக்கின்ற இத்தகைய படைப்புகள் ஆவணப்படுத்தப்பட வேண்டும். எப்படி ரஷ்ய இலக்கியங்கள் அந்த வரலாற்றை சொல்லினவோ அதே போல் எங்கள் படைப்புகளும் ஆவணமாக வேண்டும். இந்த காலத்தை பதிவு செய்து அடுத்த சந்ததிக்கு எடுத்துச் செல்ல வேண்டும்
எனவே அதை தாழ்மையான வேண்டுகோளாக இந்த நாளில் முன்வைக்கின்றேன். நன்றி ரேணுகா. நன்றி. காற்றலையில் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம் சொந்தம் ஐயா. ஆம், முதற்கண் மாவீரர் வணக்கம். வணக்கம். அதை அடுத்து புதிய ரத்ன தமிழில் ஆஸ்தான கவியர் புதுவை ரத்னாதிரி அவர்களின் கவிதை வரிகள் சிலவற்றை கூற ஆறுதலை விரும்புகின்றேன். நிச்சயமாக. கார்த்திகை 27 காவல் தெய்வங்களுக்கான காணிக்கை பெருநாள். துயிலி வில்லத்தின் தூமணி கபாடங்கள் அந்த அகல திறந்திருக்கும். ஊர் கூடி விதைத்த வயல் தேடி வந்திருக்கும். சிறகெடுத்த பறவைகளின் உறவங்கு திரண்டிருக்கும். தனித்த குரலில் ஒரு தாய்ப்பறவை கதறி அழும். மகனே, பால் தந்த பாவி, பூக்கொண்டு வந்துள்ளேன், கால் கொண்டு உதைத்து நிலம் கிழித்து வா மகனே வெளியே. தனித்த குரலில் ஒரு தாய்ப்பறவை கதறி அழும். மகனே, பால் தந்த பாவி, பூக்கொண்டு வந்துள்ளேன், கால் கொண்டு உதைத்து நிலம் கிழித்து வா மகனே வெளியே. என் கையணைப்பில் உன்னை நொடிப்பொழுதாயினும் ஆன தழுவிய அனுமதிப்பாய் என் மகனே. என் கையணைப்பில் உன்னை நொடிப்பொழுதாயினும் ஆற தழுவ அனுமதிப்பாய் என் மகனே. உயிர் பிழிந்து கசியும் உதிரம். திக்குற்று போகும் திரண்டிருக்கும் உறவுகள். பக்கத்து குளியரகும் பாடும் துயிர் பாட்டொன்று விக்கருடன் எழும். அங்கும் ஒரு தாய்ப்பறவை அழும். அம்மாவென அழைத்த அமுதவாய் சிறந்தென்று இன்னொரு முறை என்னை இழந்தணைக்க மாட்டாயோ? கனவில் தினம் வந்து கட்டியனை அழைக்கின்ற மகளே, ஒரு தடவை மார்பணைக்க வாராயோ? சொல்லி அழும் குரலில் கல்லும் கசிந்திருக்கும். அம்மாவென அழைத்த அமுதவாய் திறந்தென்று இன்னொரு முறை என்னை இழந்தணைக்க மாட்டாயோ? கனவில் தினம் வந்து கட்டியனை அழைக்கின்ற மகளே, ஒரு தடவை மார்பணைக்க வாராயோ? சொல்லியிடம் குரலில் கல்லும் கசிந்திருக்கும். கேட்கும் செவியெல்லாம் கிறுகிறுத்து போகும். உள்ளே நரம்பெல்லாம் தீமூன்று நடுங்கும். ஆறா துயர் வெள்ளம் அணை உடைத்து பாயும். அப்போதுதான் கல்லறையின் கதவுகள் திறப்பதாயொரு காட்சி விரியும். உள்ளே முகம் தெரியும். விழிகள் திறந்து பேச துடிப்பதாய் வாய் அசையும். மெல்லை சிரிப்பொலியும் கேட்கும். அம்மா, என்னை இழந்ததாய் ஏன் புலம்புகின்றாய்? எனக்கா சாபு வேறும்? அம்மா, என்னை இழந்ததாய் ஏன் புலம்புகின்றாய்? எனக்கா சாபு வேறும்? உள்ளே உயிர் கொண்டு உறங்குகின்றேன். தமிழீழம் வெறும் வரை எனக்கு சாவில்லை. அம்மா, என்னை இழந்ததாய் ஏன் புலம்புகின்றாய்? எனக்கா சாவு வேறும்? உள்ளே கொண்டே உறங்குகின்றேன். தமிழீழம் வெறும் வரை எனக்கு சாவில்லை அம்மா. அதன் பின்பும் எனக்கு அழிவில்லை. இது பீஷ்மரின் படுக்கை. காத்திருக்கும் கண்ணுறக்கம் என்றோர் அசரீரி எல்லா செவிகளிலும் கேட்கும். கோயில் மணிகள் அசைய குழி விழிகள் மூடிவிடும். கல்லறை கதவுகளில் பூட்டு விழும். காணிக்கை திருநாளுக்கான பூசமணி அசைய சுற்று பிரகாரம் சூடு பெறும். நெய் விளக்குகள் நிமிர்ந்து சுடர்பிடி தெரியும். திருப்பலி பாடல் தொடங்கும். மொழியாகி எங்கள் மூச்சாகி நாளை முடிசூடும் தமிழ் மீது உறுதி. விழிமூடி இங்கே துயில்கின்ற வேங்கை வீரர்கள் மீதிலும் உறுதி. மொழியாகி எங்கள் மூச்சாகி நாளை முடிசூடும் தமிழ் மீது உறுதி. விழிமூடி இங்கே துயில்கின்ற வேங்கை வீரர்கள் மீதிலும் உறுதி. பாடல் தொடங்கவே நெஞ்சு பானம் சுமக்கும். விழிநீர் சொரிய பாடும் போது நெஞ்சுக்குள்ளே கிளறும் உணர்வில் நெருப்பு மூழும். விழிநீர் சொரிய பாடும் போது நெஞ்சுக்குள்ளே கிளறும் உணர்வில் நெருப்பு மூடும். கல்லறையில் விழும் கண்ணீர் துளிகளால் வெள்ளையடித்த சுண்ணாம்பு கரைந்தொழுகும். இது வீர வழிபாடு.
ஆம், அப்படியே கரைந்து போனேன். வெறுமனே வார்த்தைகளுக்குள் வீரத்தை விதைத்தவர் அல்ல புதுவை ரத்னதுரை. அவர் தீப ஒளியில் கூட எங்களோட மாவீரர்கள் எங்கள் கண்முன்னே வருவார்கள் இந்த நாளிலே. உண்மை. கூறிய மாதிரி அவன் இல்லாமல் ஓர் அடி கூட நகர முடியாமல் எங்களால் இருக்கின்றது என்ற ஒரு அங்கலம். அந்த இயலாமையை உண்மையில் எங்களை வாட்டுகிறது உண்மை. ஆனால் அதிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்பதுதான் அவர்கள் நமக்கு சொல்லி வைத்த உண்மை. நிச்சயமா அருமையான கவிதை. தன்னுடைய அதாவது அத்தனை அத்தனை ஆன்மா வரை அள்ளி கொடுத்தவர்கள். அதில் புதுவை ரத்னதுரை கூட விதிவிலக்கல்ல. அந்த வீரிய விதைகளை விதைத்த அந்த மாவீரர்களை எங்களுக்கு தந்த பெற்றோர்களையும் நாங்கள் மதிக்கின்றோம், வணங்குகின்றோம். அதில் உங்களுக்கும் பங்குண்டு. எனவே அதிலும் இன்னமும் அந்த வீரம் தளராமல் எங்கள் தேசம் விடியும் வரை நாங்கள் போராட வேண்டும் என்று நினைக்கின்ற உங்களை போன்றவர்களுடைய பங்களிப்பு, அது ஊக்கம் ஒவ்வொரு மக்களுக்குள்ளும் எரிதனலாக பற்றி கொள்ளும். விடுதலை வரை ஓய்வதில்லை இந்த பயணம். இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர். நான் ஜெர்மனியிலிருந்து லேண்டோ மனோ பேசுகிறேன். வணக்கம் லேண்டோ மனோ ஐயா, வரவேற்றுக் கொள்கின்றோம். அற்புதமான பாடகர், எழுச்சி பாடல்களை அற்புதமாக தருகின்றவர். இன்றைய காற்றிலே சிறப்பு காற்றிலையாக எடுத்து வரப்படுகின்றது. அதாவது நாங்கள் தொடர்ந்தும் உங்கள் படைப்புகளை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அற்புதமான பாடல்களை தருகின்றவர், எழுச்சி கானங்களை. எங்கே இன்று என்ன பாடலோடு வந்திருக்கின்றீர்கள்? இன்று முதலில் சகோதரி, எங்கள் தமிழ் இனத்துக்கு ஒரு முகவரியை தேடி தந்த மாவீரர்கள், அவர்களை நாங்கள் என்ன செய்ய போறோம் என்று தெரியாம உண்மையில நாங்களே என்னுடைய ரேணுகா உத்தியோகமா மற்ற சகோதரர் வேண்ட கவிதைகள் எல்லாம் ஒரு பொக்கிஷமாக உண்மையில அடுத்த சந்ததிக்கு சமர்ப்பிக்க வேண்டிய இருக்க எங்களை அறியாமல் எந்த எதிரானவனும் கூட இந்த கவிதைகளை கேட்டா அவன் மனம் இடங்கி உண்மையில அந்த அப்படியான ஒரு அற்புதமாக அந்த கவிதை எழுதுறது விட சகோதரி உண்மையில அந்த வாசித்த விதம் இருக்கு. அவ இருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நான் இன்று ஒரு மாவீரர் பாடல் ஒன்று மேகம் வந்து என்ற பாடலை பாடுறேன். எடுத்து வாருங்கள். நன்றி நன்றி. மேகம் வந்து கீழிறங்கி முத்தம் கொடுக்கும் மாவீரர்களின் பேர்களிலே பன்னீர் தெளிக்கும் கல்லறைகள் விடுதலை கருவறைகள் நாங்கள் கைகள் தோளும் தெய்வங்களின் அரியணைகள் வண்ணமலர் தூவும் அந்த பாடல் வந்து பாரும் செல்லும் போது தேகம் எல்லாம் புல்லரித்து போகும் வண்ணமலர் தூவும் அந்த பாடல் வந்து பாரும் செல்லும் போது தேகம் எல்லாம் புல்லரித்து போகும் மேகம் வந்து கீழிறங்கி முத்தம் கொடுக்கும் மாவீரர்களின் பேர்களிலே பன்னீர் தெளிக்கும்.
விட்டவர் தம் தாயகத்துக்காக உயிர் தன்னை விட்டவர் போக விழி கொண்டு களம் மீது தொட்டவர் பகை கோட்டை கொடியாக உயிர் வீசி விட்டவர் தீப ஒளியேற்று அந்த செல்வங்களை போற்றி தீப ஒளியேற்று அந்த செல்வங்களை போற்றி காவல் தெய்வமானவரின் கல்லறையாற்று கல்லறைகள் விடுதலை கருவறைகள் நாங்கள் கைகள் தோளும் தெய்வங்களின் அரியணைகள் மண்ணுக்குள்ளே கண்ணை மூடி தூங்குகின்றவர் மானம் பெரிதானதென்று சொல்லுகின்றவர் கண்ணுக்குள்ளே வந்து கனவாகி நிற்பவர் வெல்லும் காலம் வரை எங்களுக்கு காவல் நிற்பவர் பூவெடுத்து போடு அந்த பாடலினை பாடு பூவெடுத்து போடு அந்த பாடலினை பாடு காவியத்து நாயகரின் கல்லறைகள் மீது வேகம் வந்து கீழிறங்கி முத்தம் கொடுக்கும் மாவீரர்களின் பேர்களிலே பன்னீர் தெளிக்கும் கல்லறைகள் விடுதலை கருவறைகள் நாங்கள் கைகள் தோளும் தெய்வங்களின் அரியணைகள் வண்ண மலர் தூவும் அந்த மாவீரர்களின் பேர்களிலே பன்னீர் தெளிக்கும் நன்றி சகோதரி. அற்புதமாக பாடியிருந்தீர்கள். நல்ல ஒரு பாடல். அந்த வகையில் உலகப்பிறப்பில் எங்கிருந்தாலும் நம்மை ஒன்றிணைக்கின்ற அந்த தேசிய ஆன்மா என்பது அது மாவீரர்கள் விதைத்த அந்த விதைப்பிலிருந்து நாங்கள் முளைத்தெழுந்தவர்கள். அந்த இனமும் பற்றியறிய காத்திருக்கின்ற தணல்களை எங்கள் இதயங்களில் சுமக்கின்றவர்கள். பட்டது போல் தோற்றமளிக்குமா மார்க்கம் போல் அது ஒற்றை துளி நீர் காற்றில் இருந்து எங்கோ இருந்து வந்து பட்டவுடன் சடசடத்து எழும், அது முளைக்கும். அதே போல்தான் அந்த அருகம்போல் போல்தான் தமிழர்களும். எனவே இவை இந்த வீரத்தை நாங்கள் அடைகாக்கின்றோம், உணர்வுகளை அடைகாக்கின்றோம், மீண்டும் ஒரு பற்றி எரிதலுக்காக என்பதுதான் உண்மை. நன்றி. மீண்டும் பேசிக்கொள்வோம். நிச்சயமா உங்களுடைய சேவைக்கும் முதல்கள் உங்களை நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி. வணக்கம் சகோதரி. நன்றி. நன்றி. மீண்டும் பேசிக்கொள்வோம். எந்த ஒரு தேசத்திலும் எந்த ஒரு காலத்திலும் நிகழாத அற்புதமான அர்ப்பணிப்புகளை நமது மண்ணிலே நமது மண்ணுக்காக நமது மாவீரர்கள் புரிந்திருக்கிறார்கள். இந்த மண்ணிலேதான் நமது மாவீரர்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்தார்கள். இந்த மண்ணிலேதான் அவர்களது பாதச்சுவடுகள் பதிந்திருக்கின்றன. அவர்களது மூச்சு காற்றும் கலந்திருக்கிறது. இந்த மண்ணிலேதான் நமது இனம் காலாதி காலமாக கொப்பாட்டன் பாட்டன் என தலைமுறையாக வாழ்ந்து வருகிறது.
எமது இன சரித்திர நிலை பெற்ற இந்த மண்ணை ஆழமாக காதலித்து இந்த மண்ணிற்காகவே மடிந்து இந்த மண்ணின் மடியிலேயே எமது மாவீரர்கள் படுத்து உறங்குகிறார்கள். அவர்கள் பள்ளி கொள்ளும் இந்த மண் எமக்கே உரித்தான மண், எமக்கே சொந்தமான மண். இந்த வரலாற்று மண்ணை ஆக்கிரமித்து அடக்கியாள சிங்களம் திமிர் கொண்டு நிற்கிறது, தீராத ஆசை கொண்டு நிற்கிறது. மனித துயரங்கள் எல்லாம் அடங்காத அருவருப்பான ஆசைகளிலிருந்தே புறப்படுகின்றன. ஆசைகள் எல்லாம் அறியாமையில் இருந்தே தோற்றம் கொள்கின்றன. ஆசையின் பிடியிலிருந்து மீட்சி பெறாத வரை சோகத்தின் சுமையிலிருந்தும் விடுபட முடியாது. மூச்சாலும்